ஹாய்டா. ஜிம் அண்ட் அஃபாஃப் கான்ட்ராக்ட் மேரேஜ். புது பாட்டிலேருந்து அப்படியே பார்த்துடலாம். குட்டி ஒரு வானே, என்ன நடந்தாலும் என் மேலே கோவப்படக்கூடாது, ஓகேவா? இது ஜஸ்ட் ஸ்டோரி. அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வேண்டாம், ஸ்டோரிக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் தான் அலெக்ஸோட வீட்டில் இருக்கீங்க. பார்க்கும் போதே கிளம்புது. பிகாஸ் அவன் உங்கள் 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கான அந்த செட்டப் பண்ணி வச்சுருக்கான். பார்த்துட்டே ஸ்லோவாக திரும்பி அவனை பார்க்குறீங்க. என்னடி, உனக்கு பிடிச்சிருக்கா? இது ஃபீல் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எப்படி இருந்தோம் தெரியல, பட் இப்போது ஹாப்பியாக ஹாட்டாக ஒன்று அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபீல் பண்ண போகிறேன். வா. கண்ணெல்லாம் கலங்குதா? என்ன பண்ணுறது தெரியல. நீங்கள் வந்து நின்றுட்டுருக்கீங்க உங்கள் மனசுக்குள்ளவே. ஓகே ஓகே, நம்ம ஒரு டைம் இருந்துடலான்னு வந்தால் ஏன் பயமாக இருக்கு. குடிச்சிட்டு ஏதோ அவன் கூட எல்லாத்தையும் பண்ணிட்டோம், பட் இப்போ பயமாக இருக்கு. எப்படி என்ன பண்ணுறது? அப்படி நீங்கள் திங்க் பண்ணிட்டு நின்றுட்டுருக்க. ஏய், என்னடி எப்படி பார்த்துட்ருக்க? இல்லை அலெக்ஸ், எங்க வா. அலெக்ஸ், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறியா? டைமா? ஏய், என்னடி பேசிட்ருக்க? எவ்வளோ தூரம் வந்துட்டு டைமா? நான் பாருவேன், உனக்கு டைம் என்கிட்ட எப்போவுமே கிடைக்கவே கிடைக்காதோ. சீக்கிரம் வா வா. இங்கே நம்ம வந்தது பேசுறதுக்கு கிடையாது, புரியுதா? வா. அலெக்ஸ், எனக்கு கொஞ்சம் டைம். ஏய், என்னடி சாஃப்டாக பேசுகிறேன்னு என்ன ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கலான்னு பார்க்குறியா? அவன் ஃபேஸ்லாம் சேஞ்ச் ஆகுது. இல்லை அலெக்ஸ், நான் எதுக்காக கேட்குறேன்னா, இங்கே பாரு, உனக்கு டைம் கிடையாதோ எதுக்கோ அது என்ன டாஷ். ஏய், ஓகே 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 ஓகே, உனக்கு உன் தங்கச்சி மேலே அக்கறை இல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ உன் தங்கச்சி எந்த காலேஜ் படிக்கிறா? அலெக்ஸ், ஐம் ரெடி. சரி, ஓகே, கிட்டவா. அவனே பார்த்துட்ருக்கீங்க, உங்கள் கண்ணுலேருந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கு. உன்னை கிட்டவான்னு சொன்னேன். அப்படி சொல்லிட்டு உங்கள் கண்ணெல்லாம் துடைச்சிட்டு கிட்ட போய் நிற்கிறீங்க. என்ன கிட்டவாடி? அலெக்ஸ், என்ன வயசு இது? கிட்டவா. முறைக்கிறா. கிட்ட போய் நிற்கிறீங்க. இன்னும் கிட்டவா. போதும், சொல் அலெக்ஸ். சொல்லணுமா? ஏய், நான் என்ன பேசுறதுக்கு வந்தேன் உன் கையால் ஷர்ட்டுக்கள்டா. அவனே பார்த்துட்ருக்கீங்க. என்னடி திருன்னு முழிக்கிறேன்? எதுக்கு நீ இப்போ அலற? நம்மளுக்குன்னா இது ஃபர்ஸ்ட் டைமா என்ன? நான் தான் உன்னை மொத்தமாக அலெக்ஸ் ப்ளீஸ் தோ ஷர்ட்டு கழட்டுறான் அப்படி சொல்லிட்டு அவன் ஷர்ட்டில் கை வைக்கிறீங்க. அவன் பேசுறது அதை கேட்கவே ஃபஸ்ட்டு உங்களால் முடியல. எப்படி இப்போது இவங்ககிட்ட இருந்து எஸ் ஆகுது தெரியல. அவன் ஷர்ட் பட்டனை ஒன்று ரிமூவ் பண்ணிட்டுருக்கீங்க. ஏய், உன் கை பட்ட உடனே எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? நீ செம்மையாக இருக்கடி. இங்கே கொஞ்சம் தள்ளி தானே இருப்பீங்க. ஹிப்பில் கை கொடுத்து க்ளோஸாக இழுத்துக்கிட்டான். உங்களுக்கும் துளி கூட கேப் இல்லை. அப்படி நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் கையை ஒரு மாதிரி முறுக்கிக்கிட்டு, இதை விட அலெக்ஸ் இப்படி பண்ணாத. ஏய், நீங்கள் புலம்புறீங்க. ஏய், என்னடி ஷையா இருக்கா என்ன? அவனை பார்க்கவே இல்லை அவன். ஓகே, நீ அப்படி ஷையாகவே இரு. இப்போ நான் திரும்ப பண்ணுற அப்படியே நீ என்ன கிஸ் பண்ணுற. கண்ணை திறந்தவனை பார்க்குறீங்க. என்னடி எப்படி முழிக்கிற? அன்னைக்கு நைட்டு நான் தாண்டி எல்லாம் மூவ் பண்ணேன்.
இன்னைக்கு நீ போப்பான் கிஸ் பண்ணு. உங்களே பார்க்குறான். என்னடி பார்த்துட்டு இருக்க? கிஸ் பண்ண. அலெக்ஸ் அலெக்ஸ் உங்கள் கை கால்லாம் ஷேக் ஆகுதா? ஏன்டி இப்படி பார்க்குற? இந்த வாயிலேருந்து அலெக்ஸ் தவிர வேறு எதுவும் வராதா? ஓகே, எனக்கு கிஸ் பண்ணுன்னு சொன்னேன். அப்படியே நிற்கிறீங்க, முடியல. உனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாமே ஞாபகப்படுத்தினாதான் உனக்கு கீ கொடுத்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உன் தங்கச்சி அப்படி சொல்லும் போது ஓகே 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 கிஸ் தானே பண்ணணும், நான் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு சீக்கில் போயிட்டு ஒரு லைட்டாக டச் பண்ணி எடுத்துட்டு போத்துமா அலெக்ஸ்? ஏய் என்னது இதா? நான் எப்படி கொடுப்பேன்? அந்த மாதிரி கொடு அலெக்ஸ். வேண்டாம். வேண்டாமா? ஏண்டி? எனக்கு எப்படி மூட் ஆகுது? எனக்கு ஃபீல் ஆகுதா? அவனுக்கு மூட் ஆகலையா? டெம்ட் ஆகலையாடி? இப்போ ப்ரெஸ் பண்ணுறான், கண்ணை இறுக்கமாக மூடுறீங்க. அலெக்ஸ் ப்ளீஸ் 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 ப்ளீஸ், நான் சொல்கிறது கேளு அலெக்ஸ். என்னடி கேட்கணும்? கையை கூட. உங்கள் கையை எடுக்கிறான் அவன். செஸ்ஸில் வச்சு என்ன டச் பண்ணடி அலெக்ஸ் ப்ளீஸ். அலெக்ஸ் வயன். அலெக்ஸ் வயன் என்ன ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்ல வச்சுக்கிட்டே இருக்க? உன் தங்கச்சி அப்படி ஆரம்பிக்கும் போதே அவன் செஸ்ஸில் கை வச்சு ரப் பண்ணிட்டேன். ப்ளீஸ் 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 என் தங்கச்சிக்கிட்ட போக்காத ப்ளீஸ். ஒரு வாட்டி உன்கிட்ட அதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? ஒன்று நீ வரணும், இல்லைன்னா அவளே அனுப்பணும். ரெண்டுமே கிடையாதா? ஏய், எனக்கு பிடிச்ச மாதிரி நீ பிளாக் சாரியில் ஏன் பொண்டாட்டி என் பெட்டில் இருக்க போகிறோம். என்னடி இந்த மாதிரி அழுதா என் மூடை ஸ்பாயில் பண்ணி நீ ஏன் கிஸ் பண்ண? இதெல்லாம் உனக்கு ஒர்த்து இல்லை. நானேம்மா பண்ணுறேன் ஏறோ அப்படி சொல்லிட்டு இழுத்து உனக்குலேருந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அலெக்ஸ் 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 ஒரு நிமிஷம். அவன் ஷோல்டரில் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு செஸ்ஸில் அடிச்சு ஒரு மாதிரி துள்ளிக்கிட்டு ஜிம்பிட்டு அப்படி இருக்கீங்க. இருட்டி இப்போ பிடிச்ச கிரிப்பா வச்ச அமைதியா இருன்னு சொன்னான். ஃபோர்ஸ்ஃபுல்லா பிடிச்சி அவனை தள்ளி விட்டுட்டீங்க. என்னடி பண்ணிட்டு இருக்கா? ஏய், பண்ணா உங்ககிட்ட வேலைக்கு காத்துன்னு நினைக்கிறான். அலெக்ஸ் 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 என்னன்னு தெரியல, எனக்கு பயமா இருக்கு. என்ன புரிஞ்சுக்கோ. இங்க பாரு, பயமா இருக்கா? ஏய் என்னடி இதோ நம்மளுக்கு என்ன ஃபர்ஸ்ட் டைமா? என்ன பயமா இருக்குன்னு ஏதோ கத்தெல்லாம் விட்டுற? அலெக்ஸ் 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 ப்ளீஸ் இன்னைக்கு என்ன விட்டுற. பேசிட்டு இருந்தா வேலைக்கு காத்துன்னு நினைக்கிறேன். ஏய் பெட்ல போய் படு. அலெக்ஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் வேணாம் அலெக்ஸ். நீங்கள் பின்னாடியே போகிறீங்க. ஏய் உன்னை பெட்டில் படுன்னா. அலெக்ஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் அலெக்ஸ். அவன் முன்னாடி வேகமாக வந்து உங்கள் கையை பிடிக்கலான்னு வரான். நீங்கள் அந்த பெட்டையே சுற்றி இந்த பக்கம் வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில ஓடிடலாம். டோர்கிட்ட வந்து நிற்கிறீங்க. லாக் ஆகிருக்க. அவனை தவிர அந்த டோரை அன்லாக் பண்ணவே முடியாது. தட்டிகிட்டே இருக்கீங்க. ஹெல்ப் பண்ணுங்க, காப்பாற்றுங்க, டோர் ஓப்பன் பண்ணுங்க. நீங்கள் கத்த அவன் கூலாக வந்து உங்கள் பின்னாடி வந்து நின்றுட்டா. என்னடி பண்ணிட்டு இருக்கா? ஏய் வயான், செம்ம மூட்டில் இருக்கண்டி, ஏன்டி இப்படி பண்ணுற? நீங்கள் திரும்பி அவனை பார்த்துட்டு அலெக்ஸ் ப்ளீஸ் 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 எனக்கு வேண்டாம் ப்ளீஸ் அலெக்ஸ் அலெக்ஸ் ப்ளீஸ் அலெக்ஸ். அவன்கிட்ட நீங்கள் கெஞ்சவே ஆரம்பிச்சிட்றீங்க. பட் அவன் அதெல்லாம் மைண்ட் பண்ணாமல் உங்கள் கையை பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட்டு தான் உன்னை மிஸ் பண்ணிட்டான். அன்றைக்கி உன்னை டச் பண்ணியிருந்தேன்னா இவ்வளோ தூரம் நான் உங்ககிட்ட பேசிட்டு நிற்க மாட்டான். இன்றைக்கி மிஸ் பண்ணதா இன்றைக்கி ஃபுல்ஃபில் பண்ணலாம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கம்ஃபர்டபுள் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு உங்கள் கையை பிடிச்ச எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கான். நீங்கள் அவன் கையை அடிச்சுட்டே அலெக்ஸ் அலெக்ஸ் நான் சொல்கிறதுக்கு இல்லை அலெக்ஸ் அலெக்ஸ் ஒரு நிமிஷம் பாரு அலெக்ஸ். அவன் காதுலே விழல. உங்களை இழுத்துட்டு போயிட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக பெட்டில் தள்ளி நீங்கள் பட்டன் தான் ரிமூவ் பண்ணி வச்சுருப்பீங்க. அவன் ஷர்ட் பட்டனையும் கழட்டி ஷர்ட்டையும் கழட்டி கீழே போட்டுட்டு எதுக்கடி போய் எழுந்துக்கிற படு. நீங்கள் எழுந்து உட்காந்து அந்த பெட்டுக்கு பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. காலை பிடிச்சி இழுத்தோ உங்களை படுக்க வச்சுட்டு அப்படியே நீல் டவுன் பண்ண மாதிரி மேலே ஏறி வரான். அலெக்ஸ் 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 நான் சொல்கிறதுக்கு இல்லை அலெக்ஸ் அலெக்ஸ் ப்ளீஸ் வேணாம் அலெக்ஸ் சொல்லிட்டு கத்திட்டு அப்படி இருக்க
ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேலே போட்டிருப்பீங்க இல்லையா, சாரியை பிக்கிற மாதிரி அப்படி பண்ணும்போது டக்குன்னு நீங்கள் அதை பிடிச்சிட்டு ப்ளீஸ் 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 அலெக்ஸ் அலெக்ஸ் என்னை விட்டு அலெக்ஸ் விட்ரி அலெக்ஸ் வேணாம் அலெக்ஸ் நான் சொல்கிறது கேளு அலெக்ஸ். ஏய் காண்டேத்ராய் விட்ரு அலெக்ஸ் வேண்டாம் அலெக்ஸ் நான் சொல்கிறது கேளு அலெக்ஸ். எல்லாரும் அரைஞ்சிட்டான். தேம்பி அழுறீங்க, பட் உங்கள் ட்ரெஸ்ஸை மட்டும் விடலை. ஏய் ஓ கடுப்பேத்துறாளே, ஏய் நான் செம்ம மூட்டில் இருக்கேன்டி, ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டு உங்கள் கையெடுத்து பெட்டில் லாக் பண்ணும் போது புரிஞ்சிருச்சு வயலண்ட்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்கள் அலெக்ஸ் என்னால் இது கண்டினியூ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். வாட்? அலெக்ஸ் அலெக்ஸ் எனக்கு பீரியட்ஸ். ஏய் என்ன வளர்ற? எனக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு அலெக்ஸ். பொய் சொல்லாதடி. பீரியட்ஸ். என்னடி வளர்ற? இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தா, என்னடி ஆக்ட் பண்ணுறியா? இவ்வளோ நேரம் விடுன்னு சொல்லிட்டோம். இல்லை 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 அவனை பார்த்துட்டு உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அதனால தான் நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் இவ்வளோ நேரம் பயந்துட்டு இருந்தேன். பீரியட்ஸ். மேலேருந்து எழுந்துட்டான். ட்ரெஸ்ஸை ஒரு மாதிரி பிடிச்சிட்டு வேகமாக அந்த பெட்லேருந்து டக்குன்னு கீழே இறங்கி நிற்கிறீங்க. ஏய் என்ன புருடா விட்றியா? இல்லை 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 பீரியட்ஸ். நான் ஒரு ரெஸ்ட் ரூம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டோமா? எதுவும் பேசல, செம்மையாக முறைக்கிறான். அவன் பதில் சொல்வான். நீங்கள் அதுக்கெல்லாம் இல்லை ரெஸ்ட் ரூமில் போயிட்டீங்க, ஆக்சுவலாக உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகலை, அவன்கிட்ட போய் சொல்லிட்டு உள்ள வந்துட்டீங்க, கையை பார்க்குறீங்க, அப்படி ஒத்துருது உங்களுக்கு கையை. ஃபேஸ் வாஷ் பண்ணலாம், டேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த வாட்டரில் கை வைக்கிறீங்க, கையை நீங்கள் பார்க்குறீங்க, அப்படி ஷேக் ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான், விட்டுட்டா, இதுக்கப்புறம் நம்மளை டச் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். அம்மா ஓகே இங்கிறது போயிடலாம் ஃபஸ்ட்டு அப்படி சொல்லிவிட்டு தண்ணி எடுத்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கீங்க. அவன் டொம்முன்னு வந்து டோரை தட்டிகிட்டே இருக்கான். தூ வர அலெக்ஸ் அப்படி சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஹேரை பிடிச்சி தரன்னு வெளியே எடுத்துகிட்டு வரான். நீங்கள் ஒரு கையை உங்கள் ஹேரில் பிடிச்சிட்டு அலெக்ஸ் வலிக்குது நீங்கள் கத்திக்கிட்டே வர வந்து முடியை விட்டு ஸ்டொமக்லேயே ஒரு கிக் பண்ணிட்டான். வயிற்று பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டீங்க. என்னடி நினச்சிட்டு பண்ணி? ஏய் என்னை ஒரு வாட்டி நீ ஏமாத்திட்டு இருக்க. உங்களுக்கு புரியல, பட் அவன் சொல்கிறது உங்களுக்கு காதுலேயே விழல. அவன் முடியை பிடிச்சி இழுத்து அப்படி கீழே தள்ளுறான். அவன் மண்டக்குள்ளே ஓடுறது. ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் கூட ஃபிசிக்கலாக இருக்க ட்ரை பண்ணியிருப்பான். அவன் தலையில் அடிச்சிட்டாங்கிறது நீ எஸ் ஆகிட்ருப்பீங்க. இப்போது பீரியட். ஸோ அவனால் அதை ஏற்றுக்க முடியல, செம்மையாக கத்துறான். உங்களுக்கு வயிற்று பிடிச்சிட்டு அந்த ஃப்ளோர்லேயே படுத்துட்டு தான், எழுந்துக்கவே முடியல. அப்படி கூறிக்கிட்டு ஒரு மாதிரி படுத்துட்ருக்கீங்க. பிகாஸ் உங்களால் முடியல, ஸ்டொமக்கில் எட்டி உதச்சிட்டான். அழுதுட்டு படுத்துட்ருக்கீங்க. அவன் எழுறு அகெயின் உங்கள் ஹேரை பிடிச்சி தரன்னு அந்த டோரை அன்லாக் பண்ணிட்டோம். வீட்டுக்குள்ளே வந்தோம், வெளியே கூட்டிகிட்டு வந்தோம். ஃபோர்ஸ்ஃபுல்லாக உங்களை காரில் பின்னாடி ஏற்றுறான். ஏறி அதில் படுத்தது தான். ஸோ நெக்ஸ்ட்டு செம்மன் வீட்டில் வந்து நிறுத்திட்டு ஆட்டுன்னு போயிட்டுருப்பான். இதுதான் அங்கே உங்களுக்குள்ளே நடந்திருக்கும். ஸோ இப்போது நீங்கள் வீட்டில் படுத்துட்ருக்கீங்க. வயிறு பயங்கரமாக வலிக்கிட்டோம், கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருக்குது, வயிறு வலிக்குது இல்லையா? ஸோ இது உங்களுக்கு பெருசாக தெரியல, ஆனால் அவன் டெஸ்ட் பண்ணாமல் விட்டுட்டான் இல்லையா? ஸோ அது ஹாப்பி. ஸோ இதுவே உங்களுக்கு போதும், அப்படி தான் இருக்குது. இந்த ஸ்டொமக் பெயின் இது உங்களுக்கு பெருசாகவே தெரியல. நீங்கள் ரெஸ்ட் ரூமில் இருந்து வெளில வரீங்க. ஒரு பக்கம் வலிக்குது, அவன் ஏட்டி உதச்சிருப்பான் இல்லையா, வலிக்குது, பட் ரிலாக்ஸாக இருக்குது. இப்போ தான் உங்கள் மைண்டுக்குள்ளே ஜமான் என்னமோ பேச வந்தாரே அப்படிங்கிற ஒரு தாட்டே உங்களுக்கு வருது. ஓகே அப்படி சொல்லிவிட்டு உங்கள் ஃபேஸ்லாம் துடைச்சிட்டு ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில வரீங்க. ஜிம்மனும் காணும், பாப்பாவையும் காணும்.
2 பேரும் எங்க போனாங்க? அப்படி நீங்க வீட்டுக்குள்ள தேடிட்டே வரும்போது மூச்சு பையனோட சவுண்டு சிரிக்கிற மாதிரி விளையாடுற மாதிரி அப்படி கேக்குது. மூச்சு எங்க இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டே வீட்டுக்குள்ளேருந்து வெளில வந்தா ஸ்விம்மிங் பூலில் விளையாடிட்டு இருக்கான். சம்மன் கொஞ்சம் தள்ளி ஃபோன் பேசிட்டு இருக்கான். அவன் டேர்ன் பண்ணி அப்படிதான் விளையாடிட்டு இருக்கான். சிரிக்கிறான். பட் உங்கள் காதுக்கு அழுகுற மாதிரி அவன் கை கல்லாம் ஆட்டிட்டு ஒரு மாதிரி பண்ணுறான் இல்லையா? குழந்தை உள்ள ஊந்துருச்சா? சிம்மன் எனக்கு காணும் அப்படி திங்க் பண்ணிக்கிட்டே நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தும் வெளியே ஓடி வரீங்க. பட்டு என்னடா ஆச்சு? ஏன்டா நீ அங்கே போன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் குடுன்னு கத்திக்கிட்டே வீட்டுக்குள்ள இருந்து வெளில வரீங்க. ஜமன் என்னடா அது சவுண்டும் அப்படின்னு சொல்லிட்டான். திரும்பி பார்க்குறான். நீங்கள் ஓடி வரீங்க. எங்கே ஓடுறா அப்படிங்கிற மாதிரி பார்த்தா ஸ்ட்ரெயிட்டா ஒரு ஜம்ப் எடுத்து ஸ்விம்மிங் பூலில் தான் குதிக்கிறீங்க. கொஞ்சம் ஆழமாக இருக்கு. உங்கள் ஹைட்டுக்கு அந்த ஃபுல் எட்டில் மூச்சு பையன்கிட்ட போகலாம் அப்படி பார்க்குறீங்க. பட் அவன் பலூனில் இருக்கான், மிதந்துட்டு அப்படி இருக்கான். பட் நீங்கள் ஃபுல்லாக போயிட்டுருக்கீங்க, பேலன்ஸ் பண்ணி அவன்கிட்ட போகிறீங்க. ஹே பட் வா என்னடா ஆச்சு? அவன் சிரிக்கிறான். கொஞ்ச நேரம் அவனையே பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியாதா? நீங்கள் உள்ள போக அது பலூன், குழந்தைங்களோட பலூனு. அதை ஹோல்ட் பண்ணா உங்க கூட சேர்ந்து மூச்சியும் உள்ள வர மாதிரி அப்படி பண்றான். அந்த பலூனை விட்டுட்டீங்க, உள்ள போறீங்க, வெளியே வரீங்க. சும்மா அதை பார்த்துட்டே இருந்துட்டு இதுக்குதான் அவன் எப்படி வந்தாளா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அவன் ஸ்ட்ரெயிட்டா ஸ்விம்மிங் பூல் வரான். பட் பாப்பாக்கு எதுவும் தெரியல. நீங்க இருக்கீங்க இல்லையா, ஒரு ஹாப்பில சிரிக்கும் போது சிம்மன் ஓகே விளையாடுறாங்க போல அப்படி சொல்லிட்டு அவன் மூச்சு இந்த பக்கம் வா. சிம்மன் கூப்பிட்ட உடனே மூச்சு பையனை சிம்மன் கிட்ட போறான். ஜிம்மன் பாப்பாவை தூக்கிக்கிட்டு வெளியே நிக்க வச்சா அவன் ஹிப்ல இருந்து அந்த பலூனை ரிமூவ் பண்ணி மூச்சு பையனை தூக்கிக்கிட்டு அங்க இருந்து போகும்போது நீங்க மூச்சு பையனையும் சிம்மனையும் பார்த்துட்டே இருக்கீங்க. பட்டுப்பா உங்களுக்கு பாய் சொல்லிட்டே போறான். பட் நீங்க அந்த தண்ணிக்குள்ள போயிட்டே இருக்கீங்க. நீங்க எப்படியோ தத்தி நீங்க நினைச்சா மேல வந்துடலாம். பிகாஸ் அது அந்த அளவுக்கு ஆழம் தெரியாதா. பட் உங்களுக்கு வெளியே வரணும் தோணல. காலை லைட்டா ஊனி ஜம்ப் பண்ண மாதிரி அப்படி பிடிச்சிதான் ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணி தண்ணிக்குள்ள நின்று அந்த மாதிரி பண்ணி இருந்துப்பீங்க. காலெல்லாம் எடுத்துட்டீங்க, அப்படியே உள்ள போறீங்க. ஜிம்மன் பட்டுமாவை பெஞ்சில் உட்கார வச்சுட்டு டவல் எடுத்து அவனுடைய ஹெட்டை ரப் பண்ணிட்டே எவ்வளோ நேரம் நீ தண்ணிக்குள்ளேயே இருந்திருக்க, சளி பிடிச்சா என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி தொடச்சி விட்டுட்டே இருக்கும் போது மா எங்க போனீங்க? ஜிம்மன் பாப்பா கிட்ட பேசிட்டு இருக்க. பட் பையன் உங்களை பாக்குறான். நீங்க தண்ணிக்குள்ள போயிட்டீங்க இல்லையா? அப்பா தண்ணிக்குள்ள அம்மா போயிட்டாங்க. திரும்பி பார்க்குறான். பெருசாக இதை கண்டுக்கல. ஸ்விம் பண்ணுறீங்க போல விட்டுட்டான். காலெல்லாம் எப்படி இருக்கு பார். சின்ன வாட்டி நீ ஸ்விம்மிங் கேளு பண்ணவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு டர்ன் பண்ணி பார்க்குறான். இன்னுமே நீங்கள் தண்ணிக்குள்ளே தான் இருக்கீங்க. இவ்வளோ நேரம் உள்ள என்ன பண்ணுறான்? சரி வா புள்ளலாம் அப்படி சொல்லிட்டு பையனை தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டான். இந்த ட்ரெஸ் போட்டுக்கோ. எனக்கு அதான் வேணும். அது உனக்கு குட்டி ஆயிடுச்சுடா. நீங்கள் வளர்றீங்கல்ல, இதை போட்டுக்கோங்க அப்படி சொல்லிட்டு அவன் போட்டு இந்த ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டுட்டோம். இந்த ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுட்டு இப்போ எப்படி இருக்கு பார் அப்படி சிம்மன் பேசும்போது மூச்சு பையன் ஒரு டவல் எடுத்துட்டு அம்மாவுக்கு கொடுக்கணும், அம்மாவும் குளிச்சுட்டு வருவாங்கல்ல அப்படி சொல்லும் போது ஆமா அவ ஸ்விம்மிங் பூல்ல தானே இருந்தா. ஒரு நிமிஷம் இரு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு மூச்சு பையனை விட்டுட்டு அவன் வந்து பார்க்குறான். நீங்க இன்னுமே உள்ளதா இருக்கீங்க. ஸ்விம்மிங் தெரியுமா தெரியாதா? இவ ஹைட்டுக்கு உள்ள போயிடுவாளே அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி ஒரு ஜம்ப் எடுத்து உள்ள குதிச்சு உங்களை உள்ளுக்குள்ள இருந்தும் வெளியே தூக்கிட்டு வரான். பிகாஸ் உங்களுக்கு வெளியே வர தோணல. என்ன நினைச்சேன்னு தெரியல. கண்டிப்பா அது இங்கிருந்து வெளில வரணும் நினைச்சிருந்தா வந்திருக்கலாம். பட் உங்களுக்கு தோணல. உங்களை ஜமான் அப்படியே தூக்கிக்கிட்டோம். உண்மைக்கு தெரியுமா தெரியாதா உனக்கு? ஏய் இருக்கியா செத்துட்டியா அப்படிங்கிற மாதிரி உங்களை தூக்கி வச்சுட்டு கத்துறான். எதுவுமே இல்லை, அமைதியா இருக்கீங்க. தூக்கி உங்களை மேலே போட்டு
இவன் மேல ஏறி வரான், உச்சிக்க தட்டுறான். ம் ஏய் தண்ணி குடிச்சிட்டியா? தட்டிட்டே இருக்கான். ஒரு அசைவம் இல்லை அப்படிங்கிறதுனால சிபிஆர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதை பண்ணும் போதே உங்களை பார்த்துட்டே இருக்கான். பிளாக் சாரி, ஏற்கனவே இந்த சாரியில் உங்களை பார்த்துருக்கான். உங்கள் ட்ரெஸ்லாம் கலைஞ்சி இப்படி உங்கள் டேட்டோ அந்த தண்ணியோட உங்கள் ஒரு கை ஸ்விம்மிங் ஃபூலில் இருக்குது, தண்ணியில் மிதந்துட்டுருக்கு. உங்கள் பாடி மட்டும் மேலே இருக்குது, உங்கள் ஒரு கை தண்ணிக்குள்ளே இருக்குது. அவன் அதை பார்த்துட்டே இருக்கான். ஏற்கனவே இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே இருந்தும் உங்களை வெளியே தூக்கி போட்ட மாதிரி அப்படி இருக்கு. உங்களுக்கு ப்ரீத் கொடுத்துட்டு அவன் உட்காந்து உங்களை பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்க உங்கள் ஹிப்பு கிட்ட மோல நிறையா அவன் பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் எழுந்துக்கிற மாதிரியே இல்லை. லைட்டாக பெண்ட் பண்ணி உங்கள் லிப்ஸு கிட்ட வந்து அகெயின் சிபிஆர் பண்ணலான்னு வரான். அப்படியே ஸ்டாப் ஆகிட்டான். பிகாஸ் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கண்ணை திறக்கிறீங்க. ஜிம்மன் உங்கள் மேலே இப்படி இருக்கான். உங்களுக்குமே ஏதோ வந்துட்டு போன மாதிரி இருக்கு. ஜிம்மன் இவ்வளோ க்ளோஸாக இருக்க மாதிரி. பட் நீங்கள் கொஞ்சம் மயக்கத்தில் இருக்கிறதுனால அலெக்ஸ் ப்ளீஸ் என்னை எதுவும் பண்ணாத ப்ளீஸ் அலெக்ஸ். இந்த சவுண்டு அவன் காதுக்குள்ளே ஏற்கனவே கேட்ட மாதிரி இருக்க. அப்படி பார்த்துட்டே இருக்கான். உங்கள் நெக்கில் அவன் இப்போ கிஸ் பண்ணி கடிச்சு கொஞ்சம் ஹாஷாக பண்ணியிருப்பான் இல்லையா, ஒயிட் மார்க்கில் பார்க்குறான். என்ன இது அவனுக்கு தெரியும்ல ஒயிட் மார்க்லாம் என்னன்னு. உங்களை அப்படியே பார்த்துட்டு இருக்கான். என்னதோ என்ன இது இந்த வாய்ஸ்லாம். ஓ ஆனால் அன்னைக்கு இவ் கூட இல்லை. பட் இதெல்லாம் என்னது அலெக்ஸ் என்ன பேசுகிறா? இதே மேலே இந்த 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 மாதிரி வாய்ஸு ஒரு நாள் கிச்சனுக்குள்ளே புலம்புனாலே அப்போ கேட்டுதா? இல்லை இல்லை அப்பயும் எப்பயும் கேட்ட மாதிரி இந்த ஃபீல் தானே ஆச்சு நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் புள்ளம்பிட்டே உங்களை பார்த்துட்டே இருக்கான். கொஞ்ச நேரம் தான் கண்ணை திறந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க. அகைன் கண்ணை மூடிட்டீங்க. ரொம்ப டயர்டாக இருக்கு, எழுதுக்க முடியல. அப்படியே நீங்கள் படுத்துட்ருக்க ஜிம்மன் உங்களை அப்படியே தூக்கிக்கிட்டு வீட்டுக்குள்ளே வரான். மூச்சு பையன் விளையாடிட்டு இருக்கான். அவனை பார்க்காம ஜிம்மன் உங்களை தூக்கிட்டு போயிட்டு உங்கள் ரூமில் படுக்க வச்சுட்டு வந்து சோஃபாவில் உட்காந்துக்கிட்டான். தலையை பிடிச்சிக்கிட்டான். நம்மளை சுற்றி என்னமோ நடக்குது, என்னமோ நடக்குது. இதுக்கு முன்னாடி இவளை இந்த மாதிரி தண்ணியில் தூக்கி வெளியே போட்ட மாதிரி என்னடா இது இவளை இப்போதான் நான் பார்த்துருக்கேன். என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் ஹேரை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். நீங்கள் இந்த சாரி அழகா இருக்கா? எத்தனை வாட்டிக்கா கேட்ப? இது அலெக்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னார். அவருக்கு பிளாக் சாரின்னு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொன்னார். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அவருக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். ஸோ அவருக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கணும்ல அப்படி சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேருந்து வெளில வரீங்க. கேப் ஆல்ரெடி புக் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அதில் ஏறி ஒரு பப்புக்கு வரீங்க. என்ன இந்த இடம் இப்படி இருக்கு, இங்கேயே நம்மளை வர சொன்னார். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஒரு ஹாப்பினஸில் உள்ளே போகிறீங்க. அங்கே எல்லாருமே குட்டி குட்டியாக ட்ரெஸ்ஸு போட்டு டான்ஸ் ஆடி அப்படி இருந்தா நீங்கள் மட்டும் தான் சாரியில் வந்திருக்கீங்க. ஒருத்தன் உங்கள் சாரி ஹோல்ட் பண்ணி ஹேய் சாரி அழகாக இருக்கு, என்னடி இவ்வளோ கும்பன்னு இருக்க அப்படி சொன்ன உடனே உங்கள் சாரி பிடிச்சி இழுத்துட்டு அவன்கிட்ட எதுவுமே பேசாமல் முறைச்சிட்டு நீங்கள் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டீங்க. கையில் ஏதோ சம்திங் கிஃப்ட் மாதிரி ஏதோ வச்சுருக்கீங்க. ஸோ இந்த செகண்ட் ஜிம்மன் உங்களையும் கிராஸ் பண்ணி பெரிய ஒரு வைன் பாட்டிலோட வெளில போகிறான். அதுவும் குடிச்சிட்டே போயிட்டுருக்கான். கார்கி எங்கே போட்டோம்? மொபைல் எங்கே ஃபஸ்ட்டு? ஓகே ரூம்லேயே வச்சுட்டு வந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அவன் ரூம் நம்பர் எத்துன்னு கூட தெரியல. அவ்வளோ போதா அவன் அந்த ஒயின் பாட்டிலை பார்த்துட்டு என்னதா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, டெய்லி நம்மளுக்கு பிடிச்ச பிராண்டு தான், டெய்லி இது தான் குடிக்கிறோம், பட் என்னது ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஷேக் பண்ணி பார்த்தா அடியில் ஏதோ பவுடர் மாதிரி இருக்கு. பவுடரா? இதில் எப்படி? அப்படி அவன் செக் பண்ணிட்டு இருக்கான். நீங்கள்
என்ன பண்ணுறது தெரியாமல் அங்கே இருக்க ஒரு சேரில் போய் உட்காருறீங்க. ஓகேடா, ஜூன் பார்த்துடலாம். பை.